சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு கலவையான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லலாம். குரு பகவான் லாபஸ்தானமான 11ஆம் வீட்ல அருமையா அமர்ந்திருக்கிறதால பணவரவு ரொம்பவே நல்லா இருக்கும். எந்த ஒரு புது முயற்சிகள்லயும் தைரியமா ஆரம்பிக்கலாம். அதுல வெற்றியும் நிச்சயம். அதே போல சுக்கிரன் 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதுனால உத்தியோகத்துல நல்ல முன்னேற்றமும் புது புது வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். இது கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம். ஆனா இன்னைக்கு சந்திராஷ்டமம்ங்கிறதுனால சந்திரன் 8ஆம் வீட்ல இருக்கிறதால கொஞ்சம் மனக்குழப்பமும் தேவையற்ற அலைச்சலும் வர வாய்ப்பு இருக்கு. சனி பகவானும் 8ஆம் வீட்ல இருக்கிறதால நீங்க செய்யற வேலைகள்ல சின்ன சின்ன தடை தாமதங்கள் ஏற்படலாம். அதனால உடல் நலத்திலையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். உங்க ராசிநாதனான சூரியன், செவ்வாய் மற்றும் அஸ்தங்கமான புதன் மூவரும் 9ஆம் வீட்ல இருக்கிறதால அப்பா கூடவோ பெரியவங்க கூடவோ பேசும்போது ரொம்ப நிதானமா பேசணும். ராகு 7ஆம் வீட்ல இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சலசலப்புகள் வரலாம், பார்த்து நடந்துக்கோங்க. கேது முதல் வீட்ல இருக்கிறதுனால சில நேரங்கள்ல ஒரு சோர்வும் ஒருவித குழப்பமும் ஏற்படலாம். இன்னைக்கு மதியம் 1:40 PM முதல் 3:15 PM வரைக்கும் ராகு காலம் இருக்கு. இந்த நேரத்துல முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது, புது காரியங்கள் ஆரம்பிக்கிறதெல்லாம் தவிர்த்திடுங்க. என்ன பண்ணலாம்னா பொறுமையா செயல்படுறது ரொம்ப நல்லது. உயர் அதிகாரிகள், அப்பா கூட பேசும்போது நிதானம் முக்கியம். நிதி விஷயங்கள்ல குருவோட பலம் இருக்கிறதால நம்பிக்கையோட திட்டமிடலாம். வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க. தேவையற்ற அலைச்சலை தவிர்த்து உடல் நலத்துல கவனம் செலுத்துங்க. பரிகாரமா தினமும் ஓம் நம சிவாய மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. சிவன் கோவில்ல தரிசனம் செய்யலாம். தினமும் கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணி மன அமைதியை வளர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இன்னைக்கு உங்களுக்கான மொத்த ஸ்கோர் 10க்கு 4ன்னு சொல்லலாம். கலவையான நாள் இது. கொஞ்சம் பொறுமையா நிதானமா செயல்பட்டா சிறப்பா கடக்கலாம். எல்லோருக்கும் நல்லதே நடக்கட்டும்.